ஆறாவது அத்தியாயம் 44வது ஸ்லோகம். பூர்வாபியாசேன தேனைவ க்ரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். சமஸ்த மனித குலத்திற்கும் எல்லா மனிதருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனைக்கும் உரிய தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தோம். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தையும் நல்லா பார்த்துட்டோம். நம்ம ஆத்மாவுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. உண்மையிலேயே நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். ஆனால் நான் என்ன இந்த அனாத்மாவாகிய உடல் மனம் புத்தியாக என்ன நான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அனாத்மாவில் ஒரு நாளும் பூர்ணமான நிறைவு உண்டாகாது. உடல்லையோ மனதிலையோ உறவுலையோ உடைமைகள்லையோ முழுமையான அமைதி உண்டாகாது. நம்ம எல்லா துன்பத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, மாறுகின்ற பொருள்களில் மாறாத இன்பம் வேணும்னு நினைக்கிறோம். எல்லாருடைய லட்சியமும் நிம்மதி தான் லட்சியம். அது எல்லா மனிதர்களுக்கும், அது படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், வயசானவனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எல்லாரும் நிம்மதி தான் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் தப்பாக பொருள்களில் உறவுகளில் உடைமைகளில் கிடைக்கும்னு நம்ம அங்கேயே சரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கண்ணாடியில் தூசி என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் அதை க்ளீன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்முடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை சாஸ்திரம் உண்டு பண்ணிக்கின்றது. அதுதான் பார்த்துட்ருக்கோம். விஷயம் நல்லா புரியுது. ஆனாலும் என்னால் அந்த பழைய வாசனையை விட முடியல. நான் இன்னும் என்னை அனாத்மாவோடையே சேர்த்துட்டு இருக்கேன் நான். இப்போ அதுக்கு தான் பகவான் தியானம் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ தியானம்ங்கிறது இங்கே நம்ம பண்ணுறது ஒரு பழைய தப்பான எண்ணத்தை விட்டுட்டு ஒரு புதிதாக நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அறிவை நம்ம பயன்படுத்துறது. அதுக்கு நிறைய மெத்தட் சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தோம். முதல்ல தியான சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும். கர்மயோக வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப தேவை. கர்மயோகம்ங்கிறது நமக்கு ஞானத்தை பெறுவதற்கும் அவசியமாக இருக்குது. அந்த பெற்ற ஞானம் நமக்கு மனசில் பதிகிறதுக்கும் கர்மயோகம் தேவை. இப்போ முதல்ல எடுத்தோன்னே என்ன தொடங்குறாரு, இந்த ஆறாவது அத்தியாயம் தொடங்கும் போதே கர்மயோகத்தில் தான் திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். வாழ்க்கை முறை ஒழுங்காக இருக்கணும். வாழ்க்கை முறைனா நம்ம என்ன சொல்கிறோம், உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய பாவனை நல்ல பாவனையாக இருக்கணும். உன்னுடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கணும். அந்த செயல்களில் நீ பிரதிபலனை எதிர்பார்க்காம உன்னுடைய காரியத்தை பண்ணிக்கிட்டே இரு. நீ யார்கிட்டையும் தர்மத்தை எதிர்பார்க்காத. நீ தர்மமாக இருக்கியான்னு மட்டும் பார். அதனுடைய செயலுடைய விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம். உனக்கு வெற்றி கிடைக்கலாம், தோல்வி கிடைக்கலாம். வெற்றி வரும்போது என்ன பண்ணாத, குதிக்காத. இப்போ தோல்வி வரும்போது என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப துவண்டு போக மாட்டேன். சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ. அதுதான் நமக்கு அந்த கர்மயோகத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம். உடைய கவனத்தை செயலில் வை. வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். எது வந்தாலும் ஈஸ்வரனுடைய பிரசாதமாக நீ எடுத்துக்கோ. உனக்கு தோல்வி வந்துருச்சுன்னா துவண்டு போகாத. இந்த உன்னுடைய முயற்சியினுடைய பலன் ஒரு நாளும் வீணாகாது. இது புண்ணியமாக கன்வெர்ட் ஆகி என்னாகும், நமக்கு இந்த ஞான யோகத்துக்குரிய தகுதியை நமக்கு கொடுக்கும். அதில் தொடங்கும் போதே கர்மயோகத்தை சொல்லி தான் தொடங்கினார். 24 மணி நேரமும் உன்னுடைய பாவனை, உன்னுடைய செயல் கர்மயோகமாக இருக்கணும்னு அது பகிரங்க சாதனம் சொல்லப்பட்டது. அடுத்து தியானம் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் வேணும். ஏன்னா இது நமக்கு புரிஞ்சால் மட்டும் போதாது, நமக்கு மனசில் பதியணும். நம்ம சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் போதாது, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணும். செமிக்கலைன்னா என்னாகும், நமக்கு நமக்கு பிரயோஜனம் நமக்கு கிடைக்காது. அதுபோல் எவ்வளோதான் நம்ம கிளாஸ் கேட்டாலும் நம்ம இன்னும் பழைய மாதிரியே இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டில் இருக்கவங்களாம் வைவாங்க, யாரா என்ன வைவாங்க, இவங்கெல்லாம் போய் கிளாஸுக்கு போகிறாங்களா, இன்னும் இதே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அப்போ இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சிட்டாலும் என்ன பண்ணணும், நமக்கு இது நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவங்கள மாற்றுறதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி மாற போகிறோம்.
எப்படி இதில் இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ள போகின்றோம். எல்லாம் ஈஸ்வரோட தலையில் போட்டுருங்கிறார் பகவான் வந்து. ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. அப்போ கர்மயோக வாழ்க்கை முறையாக இருக்கும்போது உன்னுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், அடங்க தொடங்கும். ஏன்னா நமக்கு எல்லா போராட்டத்துக்கும் காரணம் என்னென்னா, நம்மளால் பல விஷயத்தை ஏற்றுக்க முடியல. ஒரு விஷயம் நடந்து போச்சு, அதை மாற்றவே முடியாது. நம்ம பிரச்சனை எங்கே இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிடாததுனால தான் என்னாது, நம்ம உள்ள அந்த கொதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்னாகும், நமக்கு வாட் நெக்ஸ்ட்னு வந்துடுவோம். நம்ம அடுத்து என்ன பண்ணுறது, அப்போ அடுத்து என்ன பண்ணுறது. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், நமக்கு அந்த மனோதைரியம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண முடியாது. நம்ம எவ்வளவோ பல விஷயத்துக்கு பிரயத்தனம் பண்ணி பார்க்குறோம், ஆனால் நம்ம நினச்சபடி நடக்கலை. நமக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே நினச்சபடி நடக்காது வாழ்க்கையில். எப்போவோ ஒன்று நம்ம நினச்சபடி நடந்துடும். உடனே நம்ம என்ன நினைப்போம், எப்போ பார்த்தாலும் நம்ம நினச்சதே நடக்கும்னு நம்மளே ஒரு தப்பாக நினச்சிப்போம். அது அப்படிலாம் கிடையாது. 50-50 சான்ஸ் தான் வந்து நமக்கு. 50-50 கூட கிடையாது. அது என்ன, அவரோட அதிர்ஷ்டத்துக்கு தக்கபடி. சில பேருக்கு நிறைய வெற்றியாக கிடைக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தோணும், சில பேருக்கு தோல்வி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் சாஸ்திரம் எதுவுமே வீண் கிடையாது அப்படி. இப்போ நமக்கு பகிரங்க சாதனம் முடிச்சுட்டு அந்தரசங்க சாதனம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி உட்காரணும், எப்படி நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்கணும், தூக்கம் எப்படி இருக்கணும், எல்லாம் பகவான் விரிவாக சொன்னார். அப்புறம் தியான விஷயம் சொல்லப்பட்டது. எதை தியானம் பண்ணணும், படித்த விஷயத்தை நீ தியானம் பண்ணி. நம்ம பண்ணுற தியானம் வந்து நம்ம ஒரு சித்திகளுக்காகவோ கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்காகவோ அதுக்கெல்லாம் பண்ணலை. நம்ம படித்த விஷயம் நம்ம ஆள் மனசில் பதியணும். அப்புறம் தியானத்துடைய பிரயோஜனம் சொன்னார். இந்த தியானம் உனக்கு நல்லா பலன் கிடச்சிச்சு அப்படின்னா நீ எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த விதமான நிம்மதியை வெளியே தேடவே மாட்ட. அப்புறம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் குருநாபி துக்கேன ந விசால்யத்தை, ஒன்று என்ன பண்ணாது, அசைச்சு பார்க்க முடியாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆத்மாவாகிய எனக்கு என்ன பண்ண முடியாது, என்ன எதுவும் தொட முடியாது. எப்படி இந்த டிவி ஸ்க்ரீனில் அதில் என்ன இருக்குது, வெள்ளக்காடாக ஓடுது, அங்கே அப்படியே பற்றி எரியுது, ஆனால் அந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணுறதில்ல, அதனால் தொடப்படுறதில்ல. அதுபோல் ஆத்மா எந்த விதமான துன்பத்தினாலும் தொடப்படாததாக இருக்கின்றது. குருநாபி விசால்யத்தேன்னு பார்த்தோம். அப்புறம் தம் வித்யா துக்க சம்யோகம், இதன் காரணமாக என்ன பண்ண முடியும், உன்னால் துக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும். துக்கத்திலிருந்து உன்னை பிரிச்சுக்கிற, என்ன துக்கம் வந்தாலும் அது உடலுக்குத்தான், அது மனசுக்குத்தான். உடல் மனம் புத்தி என்பது துன்பத்துக்கு ஆட்பட்டுத்தான் ஆகும், நம்ம பிராரப்தத்துக்கு ஏற்றப்பாறு. அது யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மகான்களாக இருந்தாலும் பார்க்குறோம், கேன்சர் வந்து தான் இறந்துருக்காங்கன்னு பார்க்குறோம். உடலுக்குன்னு சில தர்மங்கள் இருக்குது, அது கண்டிப்பாக என்ன ஆகும், நமக்கு அது தள்ளி போடலாம், நம்ம என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். உடம்ப நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனாலும் பல நேரங்கள் என்ன பண்ண முடியாது, அனாத்மா துக்கத்தோடு கூடியது தான். அப்போ துக்கத்தோடு கூடியது அனாத்மாவை இருந்து எப்படி பிரிக்க போகிறோம், நான் ஆத்மாங்கிற ஞானத்தினால பிரிக்க போகிறோம். பிரித்து என்ன பண்ணணும், அதை நம்ம மனசில் நல்லா பதிய வைக்க வேண்டியது. தியானம் பண்ணு அப்படின்னு அர்ஜுனன்ட்ட சொன்ன உடனே கிருஷ்ணர் நம்ம சார்பாக அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். என்னத்தை தியானம் பண்ண உட்கார்ந்தா மனசு ஓடி ஓடி போதே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இது உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மனதனுடைய ஸ்வபாவமே அப்படிப்பட்டது தான். அது சூக்ஷ்மமானது, அது சஞ்சலமானது, அது ஸ்வபாவம். நீ சின்ன பிள்ளையிலேருந்து கொடுத்து அதுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்து நீ அதுக்கு செல்லம் கொடுத்து வச்சுருக்க. இப்போ அதை என்ன பண்ணுற, அடம் பிடிக்கிற குதிரை மாதிரி என்ன பண்ணுது, அது உன்னோட அது கூட போராட வேண்டியது. அதுக்கு 2 உபாயம் சொன்னாருன்னு பார்த்தோம். என்ன உபாயம் சொன்னார், அபியாசேனத்து கௌந்தேய வைராகேன கிரஹியத்தே. உனக்கு 2 குவாலிட்டி கண்டிப்பாக வேணும். ஒன்று அபியாசம், விடாமல் என்ன பண்ணு, இதை பயிற்சி பண்ணு. அது அப்படி தான் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நீ விடாமல் பயிற்சி பண்ணு. 2வது வைராகியம், உனக்கு எந்த பொருளில் உனக்கு வெளிப்பொருள்களில் உனக்கு நாட்டம் இருந்துச்சுன்னா எப்போவுமே உன் மனசு அதைத்தான் தியானம் பண்ணும். அதனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு உனக்கு உன்னுடைய நாட்டத்தை என்ன பண்ணு, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. என்ன பண்ணு, அதில் இருக்கிற முழுமையான வைராகியத்தை சம்பாதிச்சுக்கோ. போதும் எனக்கு, இனிமேல் நான்
ரமணர் சொல்லுவார் எப்பயுமே, வந்த வேலையை பாரு ஓய் அப்படிம்பார். வந்த வேலையை பாரு. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதை தவிர எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். வந்தது எதுக்காக? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சின்னா பிறவாமையை கேளு. அது எப்போ வரும் அப்படின்னா, மற்றதெல்லாம் நீ கேட்கலன்னா பிறவாமை. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். மற்றதெல்லாத்தையும் வேண்டாமல் இருந்தீன்னா அது தானாக உனக்கு வந்துடும். அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அபியாசேனத்து கௌந்தேய வைராகியனச்ச கிரஹ்யதே. அபியாசமும் வைராகியம் இருந்துச்சுன்னா உன்னால் அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் சாதாரணமாக எல்லா இதுலேயுமே அபியாசமும் வைராகியமும் வேணும். வெற்றி எதில் வேணும்னாலும் நமக்கு அபியாசமும் வைராகியமும் தேவை. எதில் வைராகியம் தேவை? எதெல்லாம் நமக்கு அந்த வெற்றியை அடைவதற்கு தடையாக இருக்கின்றதோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இனிமேல் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்தனம் பண்ணுறோம். இதில் நமக்கு ஆசையை வளர்த்துக்கணும். அது பேர் தான் முமுக்ஷுத்துவம்னு பேர். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, மோட்சத்தில் இச்சை. எனக்கு இதிலிருந்து விடுபட வேண்டும், இந்த பிறவி சூழல்லேருந்து விடுபட வேண்டும். ஏன்னா அடுத்து என்ன பிறவி தெரியாது. பிறவியை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு தான் பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை என்ன பண்ணணும்? அப்பப்போ ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்கு சத்சங்கம் ஓடி ஓடி வந்துடணும். வீட்டில் இருந்தால் அது இழுத்துரும், பிள்ளைங்க பிடிச்சி இழுத்துருவாங்க. என்ன பண்ணோம்? அப்பப்போ ஓடி வந்துடணும். வந்த வேலையை பாரு, வந்த வேலையை பாரு அப்படின்னு என்ன பண்ணோம்? எழுதி வச்சுக்கலாம் போர்டில், கண்ணாடியில். தினம் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் வந்த வேலையை பாரு, வந்த வேலையை பாரு. மறந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு இப்போ எழுதி வச்சுக்கணும். ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது நமக்கு. ஏன்னா இது நமக்கு மறந்து போயிடுது. அப்போ இது நமக்கு விடாமல் இந்த அபியாசமும் வைராக்கியமும் இதை நம்ம ஆசையோடு வளர்த்துக்கிடணும். நமக்கு நிம்மதியாக இருக்கே, கிளாஸுக்கு வந்தால் நல்லா இருக்குல்ல, நிம்மதியாக இருக்குது நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக டைமை கூட்டணும். நம்ம அடிக்கடி போட்டு கேட்கணும். போன கிளாஸ்க்கு வர முன்னாடி போன கிளாஸை கேட்டுட்டு வரலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண, நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த டச்சிலேயே இருக்கணும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டான். சரி, கஷ்டம்னு சொல்லிட்டேன், பொட்டுன்னு போயிட்டேன்னா என்ன ஆகுது நமக்கு? இவ்வளோ நாள் நிறைய தபஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ எனக்கு புண்ணியமும் கிடையாது. என்ன கோயில் போகிறத விட்டாச்சு. என்ன பண்ண முடியல? இதுக்கு டைம் கொடுக்க வேண்டியது இருக்குது. வாரத்துக்கு 3 கிளாஸ் ஓட வேண்டியது இருக்குது. இதில் வேறு நமக்கு கலந்துரையாடல் வேறு இருக்குது. அப்புறம் நமக்கு எல்லாம் அது வேறு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது? நம்ம கோயில் போய் அந்த புண்ணிய காரியத்தை நம்ம விட்டுட்டோம். அப்போ இப்படியே நான் ஒரு நாள் என்னுடைய பிரயோஜனம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிறவி எனக்கு முடிஞ்சிட்டா என்ன கதியாகும்? இப்போ நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? தர்ம காரியங்கள் பண்ணும்போது புண்ணிய லோகங்கள் கிடைக்கும். இப்போ நான் அதையும் விட்டுட்டேன். இதுவும் எனக்கு புரியுது, ஆனாலும் என்ன பண்ண முடியல, எனக்கு நிஷ்டை வந்துடுச்சுன்னு சொல்ல முடியல என்னால். அப்போ என்னோட கதி என்னாகும் அப்படின்னா அதுதான் பகவான் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இதில் ஒன்று கூட வீணாகவே ஆகாது. நகி கல்யாண கிருத் கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. இது எதுவுமே என்னாகாது? வீணாகவே போகாது. ஏன்னா சாஸ்திரம் நமக்கு அப்படி அழகாக படி போட்டு கூட்டிகிட்டு வரும். அப்படியே முதல்ல என்ன பண்ணுவோம்? சினிமாக்கா சுற்றியிருப்போம், ஜவுளி கடையாக சுற்றியிருப்போம். அப்புறமாட்டி என்னாக்கும்? கடவுள் கொஞ்சம் பக்குவம் கொடுப்பார். அப்புறம் கோயிலாக சுற்றியிருப்போம். முதல்ல அந்த காலம் சினிமா பாட்டை வச்சு பாடிட்டு இருந்திருப்போம் எப்போ பார்த்தாலும். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சாஸ்திரநாமமாக படிச்சுட்டு இருந்திருப்போம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு. அப்புறம் ஒரு பாயிண்டில் போதும் அப்படின்னு பகவானே நம்மளை சந்நியாசத்துக்கு கொண்டு வந்துடுவார். நம்ம 4 ஆசிரமம் இருக்குது. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். 4. குழந்தை பருவத்தை நம்ம பிரம்மச்சரியம்னு சொல்கிறோம். அடுத்து கிரகஸ்தம், இல்லறத்தில் இருக்குது. அப்புறம் வானப்பிரஸ்தம்னா என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருக்கலாம் ஆனால் குடும்பத்தோடு இருக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்கும். பிள்ளையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கு. நம்ம இந்த ஆசிரமம்னு பேரில் இல்லாமல் இருக்கோம்.
தனியாக தான் இருக்கும். சாஸ்திரம் அப்படி தான் அமைச்சு கொடுத்துருக்கு. வானப்பிரஸ்தத்தில் இருந்து உன்னுடைய கடமையெல்லாம் குறைச்சிட்டு நீ ஏன் இதை படி அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நம்மளாம் விட மாட்டோம். அதனால தான் கடவுள் நமக்கே எல்லாருக்கும் வானப்பிரஸ்தம் அடுத்து சந்நியாசமும் தானே கொடுத்துட்றார். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஞானம் நமக்கு முழுமை அடையலை அப்படின்னா எதுவுமே வீணாகாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த ஜென்மா நீ போகும்போது இந்த புண்ணியத்தை என்ன பண்ணுவான், இந்த புண்ணியத்தினுக்காக கொஞ்ச நாள் ஸ்வர்கலோகத்திலையோ நல்ல லோகங்களில் போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீசா மாதிரி ஒற்றூர் சில நேரம் என்ன பண்ணலாம், நமக்கு புண்ணியம் நல்லா நம்மளுடைய பிராப்தம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து உடனே கூட ஜென்மா கிடைக்கலாம். இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த ஜென்மாலே வேணுங்கிறத யோசிக்கணும். ஆமாம், சாஸ்திரம் சொல்லியிருக்கு வீணாகாது அப்படின்னு. ஏன் எனக்கு அடுத்து புண்ணிய லோகத்துக்கு போகாமல் நேரம் மனுஷ பிறவி கிடைக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. நமக்கு இப்போ 12ஆப்புக்குள்ளே போகும்போதே நம்ம பிள்ளைய நான் நீட்டு ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டால் என்ன மண்டையில் தட்டி என்ன பண்ணுவோம், ஒழுங்காக படி இப்போ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு நமக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறார் கிருஷ்ணன். சொல்கிறார் எதுவுமே வீணாகாது, உன்னுடைய பிரயோஜனம் எதுவுமே வீணாகாது. இதே சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துகிட்டு தான் என்ன பண்ண போகிற, அடுத்த உடம்புக்குள்ளே போகிற. உனக்கு என்னெல்லாம் விருப்பு வெறுப்பு இருக்கோ அதை தூக்கிட்டு தான் என்ன பண்ண போகிற, அடுத்த ஜென்மாவில் போகிற. நீ என்னெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கியோ, என்ன குணங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கியோ, என்ன புண்ணியம் சம்பாதிச்சு வச்சுருக்கியோ, என்ன பாவம் சம்பாதிச்சு வச்சுருக்கியோ, இதை தூக்கிட்டு தான் என்ன பண்ணுவ, அடுத்த சரீரத்துக்குள்ளே நீ என்டர் பண்ணுவ. நீ இப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும், 2 விதமான கதி இருக்குது. யோக பிரஷ்டன்னு பார்த்தோம். பிரஷ்டன்னா கீழே விடுறது, யோகத்தில் முழுமை அடையாமல் இருப்பவனுடைய கதி. ஒன்று அவன் என்ன பண்ணுறான், நல்ல பணக்கார வசதியான தர்மமான வீட்டில் பிறக்கிறான்னு பார்க்குறோம். அப்படி இல்லாட்டி ஏழை குடும்பத்தில் நல்லா படித்த பண்பான ஞானிகளாக, பெற்றவங்களே ஞானிகளாக இருக்கிற அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கலாம். எப்படி ஆனாலும் சின்ன வயசில் என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த ஆர்வம் அதில் உண்டாகும். போராட வேண்டியது இருக்காது, எதுவுமே வீணாகாது. எங்கே விட்டோமோ விட்ட இடத்துலேருந்து என்ன பண்ண முடியும், அதை கண்டினியூ பண்ண முடியும். ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொடுத்து 4 கஷ்டத்தை கொடுத்து இழுத்து கொண்டு வந்து கடவுள் கீத கிளாஸில் உட்கார வச்சுருப்பார். எல்லாரும் ஏதோ ஒரு தேடுதல் நமக்கு போதும் அப்படின்னு. இப்போ அது போல் என்னாகும், அது ஒரு இயல்பாக நடக்கும். அதான் பார்த்துட்டு இருந்தோம். பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷக பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியத்தே ஹ்யவசோபி சக. பூர்வ அபியாசேன, போன ஜென்மாவில் இருக்கிற அந்த பழக்கத்தின் காரணமாக அது என்ன பண்ணுது, அது இழுத்துட்டு வந்துடுது. எப்படிப்பட்ட ஒரு போகமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க சில பேர் பார்க்கலாம், அவங்க அப்படி இருப்பாங்க, இப்போ எப்படி இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க, எப்படி இப்படி மாறினாங்க அப்படின்னு. அது என்னது, போன ஜென்மத்தில் இருக்கிற அந்த அபியாசத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு ஈஸியாக வந்துடுறாங்க. சிலமா அந்த பால்ய சன்னியாசிகள்லாம் பார்க்குறோம், பிறக்கும்போதே அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட உடல் இச்சை இல்லாமல், அந்த புலனின்ப நாட்டம் இல்லாமல் அப்படியே வந்துடுறேன். இப்போ அதனால் உன்னுடைய முயற்சியில் இங்கே வெற்றி அடையலைனாலும் நீ கவலைப்படாத, உயர்ந்த பிறவி கிடைக்கும். அதன் மூலமாக என்ன பண்ணுவ, நீ அடுத்த பிறவிகளில் நீ என்ன பண்ண முடியும், இதை வெற்றி அடைய முடியும். நான் அடுத்ததில் அதை முடிவு பண்ணுறாரு. 45வது ஸ்லோகம் இதை நிறைவு செய்கிறாரு. பிரயத்னாத் யதமானஸ்து 45. பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷஹ அநேக ஜன்ம சம்சித்தஹ ததோ யாதி பராம் கதிம். பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷஹ அநேக ஜன்ம சம்சித்தஹ ததோ யாதி பராம் கதிம்.
அதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல பிறவி கிடைக்கும்போது எங்கேயோ ஒரு குரு கிடைப்பார், எங்கேயோ சத் சங்கம் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு நல்ல வழி நமக்கு பாதை இயல்பாக கிடைக்கும். நம்ம மற்றதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இயல்பாக என்னாகும், நமக்கு சத் சங்க பிராப்தி கிடைக்கும், சத்குரு பிராப்தி கிடைக்கும். நல்லா அதில் இயல்பாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற. இப்போ நமக்கெல்லாம் நல்லா கிடச்சிருச்சு, அதனால நமக்கு பயன்படுத்திக்கிடணும். அதுதான் பிரயத்னா. ஆமாம், கரெக்ட். லேட்டாக கிடைக்குது. அந்த விட்டத்தை தொடறதுக்கு வந்து உடனே கிடைச்சது. அது செல்ல பிள்ளைங்கள நான் கோயில்ல ஆமாம் ஒரு 5-6 வயசுல வேதம் படிக்கிறது அந்த மாதிரி. அது எப்படின்னு எனக்கு ஆச்சரியமா அதான் நம்ம இப்போ எப்படி நினைக்கிறோம்னா இப்போவாது நமக்கு கிடைச்சிச்சு, இப்போ நம்ம பயன்படுத்திக்கிடலாம். எவ்வளோ பயன்படுத்திக்க முடியுமோ அதை இப்போ என்ன நம்மளால முடியுமோ அதை தான் நமக்கு. அந்த கிரகஸ்தன் இதை முடிச்சு அந்த வானப்பிரஸ்தத்துக்கு வரும்போது தான் நமக்கு கிடைச்சிருக்கு. டியூட்டியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நாளாக எனக்கு இந்த சந்தேகம். அப்போ கிரகஸ்தத்தில் இருக்கும்போதே நம்ம புண்ணியம் சேர்த்துருந்துருப்போம். கோயில் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும். அதெல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கும். தேவாரம் படிக்கிறது இந்த மாதிரி. பகவத்கீதையை எடுத்தது லேட்டாக இருந்திருக்குமே ஒழிய அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரிய நீக்கரகம், இது என்னது, இதை விட்டுறேன், கடலை மிட்டாய் விடுறேன், என்னது அது மாதிரி வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு முதல்ல அதுதான் நம்ம கர்மயோகத்தை முதல்ல சொல்லியிருக்கு. எடுத்தோடனே கடவுளை சார்ந்திருக்கின்ற அந்த வாழ்க்கை. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆசையை புலன் இன்பங்களில் இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருப்போம். ஏன்னா வாழ்க்கையிலே இவ்வளோ நிறையா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு அடுத்தடுத்து ஒரு படி நம்ம தேடி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு வந்துட்டான், நல்ல ஸ்ரத்த வந்துருச்சு, இப்போ கிளாஸ்க்கு வந்துட்டான். இப்போ என்ன பண்ணணும், பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷக. பிரயத்தனம்னா என்ன, விடாமுயற்சி. கிடைச்ச சந்தர்ப்பத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம விடக்கூடாது. இப்போ எப்போல்லாம் நம்ம டைம் கிடைக்குதோ அதிலெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறையை, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ இதுக்குள்ளே வந்துட்டோம், நமக்கு லட்சியம் இதுதான் தெளிவாயிடுச்சுன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப் உறவு என்ன அப்படின்னா குரு, சாஸ்திரம், ஈஸ்வரன் மட்டும்தான் நமக்கு உறவு வச்சுக்கிடணும். பிள்ளைகளெல்லாம் எல்லாரும் என்னது வந்து ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தான். இல்லை அவங்கவுங்க அவங்களோட என்ன பண்ண பொறுப்பாக வளர்த்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், பொறுப்பை கொடுத்துட்டோம். இனிமேல் நமக்கு யார் உறவு, யார் அடுத்த ஜென்மாவுக்கு எதை நம்ம தூக்கிட்டு போக போகிறோம், எதை தான் தூக்கிட்டு போக போகிறோம். இப்போ குரு, சாஸ்திரம், ஈஸ்வரன், இது 3 தான் நமக்கு உறவு. இப்போ பிரயத்தனம் விடாமல் என்ன பண்ணுறோம், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுபடி நம்ம வாழ்கிறோமா, கீதையில் என்ன சொல்லியிருக்காரு, அர்ஜுனனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, நான் ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்போம், இவங்கள மாற்றணும் அவங்கள மாற்றணும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதையே நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், யோசிக்கும்போது நம்ம அப்போ தான் புரியும் நமக்கு எங்கே பற்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்போல்லாம் நமக்கு வந்து துக்கம் வருது அப்படின்னா, எங்கெல்லாம் நமக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கோ, எதிர்பார்ப்பு நடக்கலை அப்படின்னு ஒரு ஏமாற்றம் இருக்கோ, அது மேலே என்ன இருக்குது, ஒரு ஏக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது நடந்தால் நல்லா இருக்கு, நடந்தால் நல்லது தான், நமக்கு நினச்சபடி நம்ம நல்ல பல விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணுறோம், நடந்தால் நல்லது. ஆனால் அது முழுமையாக உன் கையில் இல்லைன்னு தான் பகவான் சொல்கிறார். இப்போ அனாத்மா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய முயற்சி எல்லாம் எதுக்கு, மீண்டும் பிறவாமை, வந்த வேலையை பாரு, நம்மளே சொல்லிக்கிடணும். சிலதெல்லாம் மாற்ற முடியாது, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள். எதை மாற்ற முடியும், நம்மளை மட்டும்தான் மாற்ற முடியும். இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முயற்சி பண்ணுவோம், அப்புறம் பகவானே நீ பார்த்துக்கோ, இது உன்னுடைய சிருஷ்டி அப்படின்னு என்ன பண்ணிடும். ஏன்னா குழந்தைகள்லாம் நம்மளை சிருஷ்டி பண்ணோம். கொஞ்ச நாள் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு. நம்மளோடது கிடையாது எதுவுமே, எல்லாமே எது இறைவனோடது. வந்து நீ தான் கொடுத்த பொறுப்பை உன்கிட்டயே கொடுத்து, நான் என்னுடைய முயற்சியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த முயற்சி எல்லாத்தையும் விட்டுட்டு அறம் பொருள் இன்பம் போதும்
அப்படின்னு என்ன பண்ணுறோம், விட்டுட்டு பிரயத்னாத் யதமானஸ்து, இந்த தாகம் தான் என்ன இருக்கும் நமக்கு அதிகமாக இருக்கும். யோகி சம்சுத்த கில்பிஷக, சுத்த கில்பிஷம், மன தூய்மை உடையவனாக, ராகத்வேஷத்திலிருந்து முழுமையாக விடுபட்ட மனதை உடையவனாக. ஏற்கனவே இதில் பார்த்தோம், நமக்கு மன தூய்மை தான் இதுக்கு அடையாளம். கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு நான் எப்போ வரலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்துச்சு. எப்போ உனக்கு இந்த புலன் விஷயங்கள், என்னுடைய சொந்தம் பந்தம் இதிலெல்லாம் உனக்கு போதும் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் எப்போ நீ வைக்கிறியோ, அதில் உனக்கு ஒரு சுக தேடல் இல்லையோ, அப்போ நீ நினச்சிக்கோ உனக்கு இதுக்கு தகுதி வந்துருச்சு, ஞான யோகத்துக்கு வர்றதுக்கு தகுதி வந்துருச்சு. அப்போ இவன் பிரயத்தனம் பண்ணுறான், நல்லா விவகாரம் பண்ணு. ஏன்னா இது நமக்கு தானாக புரியாது, கிளாஸ்க்கு வரும்போது தான் புரியும் நமக்கு. அதுதான் நம்ம குரு ரொம்ப அவசியம் நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு எங்கே நம்ம விருப்பு இருக்குது, எங்கே வெறுப்பு இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறதே கிளாஸ்க்கு வந்தால் தான் புரியும். இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருப்போம் நம்ம டியூட்டியை பண்ணுறது தான் லட்சியம், குழந்தைகளுக்கு லைஃப்பை செட் பண்ணுறது இதுதான் லட்சியம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். தப்பு கிடையாது. அது ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வரணும். அப்போ அதுக்கு அடிக்கடி சத் சங்கத்தில் இது தூண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ விளக்கு என்ன ஆகும், எரிஞ்சிட்டு இருக்கும்போது கசடு பிடிஞ்சிரும். என்ன பண்ணுறோம், அதை தூண்டி 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 விடுற மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு நாமே சொல்லிக்கிடணும். நம்ம இதுக்காக வரல, வந்த வேலையை பாரு வந்த வேலையை பாருன்னு என்ன பண்ணணும், நமக்கு நாமே சொல்லிக்கிடணும். அது சம்சுத்த கில்பிஷக அநேக ஜென்ம சம்சித்தக ததோ யாதி பராம் கதிம். அநேக ஜென்ம சம்சித்தக, பல ஜென்மமாக என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு அபியாசம் பண்ணிட்டு வந்திருக்கான் இந்த யோக பிரஷ்டன். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்தில் குரு கிடைக்குது, ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் சத் சங்கம் கிடைக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறான், அதை பயன்படுத்துகிறான். அநேக ஜென்ம நூதன விவேக்கு உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா புருடனாமே. இப்போ என்ன பண்ணுறான், அநேக ஜென்மம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைஞ்சவன் என்ன பண்ணுறான், தத்தோ யாதி பராம் கதிம், அந்த மேலான அந்த மோட்சத்தை அடைகின்றான். இந்த பிறவியில் அவனுக்கு நல்ல குரு பிராப்தி கிடைக்குது. என்ன ஆயிரான், சீரியஸாக படிக்கிறான். சும்மா அப்பப்போ கிளாஸ்க்கு வரப்போ மட்டும் படிக்கிறது அப்படி கிடையாது. சும்மா கேஷுவலாக ஓட விட்டுட்டே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வேலை பார்த்துக்கிட்டே கேட்குறேன் அப்படின்னா கேஷுவலாக கேட்குறோம் அர்த்தம். உட்கார்ந்து கேட்குறேன், நோட்ஸ் எடுத்துகிட்டு கேட்குறேன், திரும்பவும் கேட்குறேன். அபியாசத்தை என்ன பண்ணணும், வளர்த்துக்கிடணும். நான் பாராயணம் பண்ணுறேன், நான் தினம் 1 மணி நேரம் இதுக்காக நான் டைம் ஒதுக்குறேன். ஏற்கனவே முதல்ல கிளாஸில் சொன்னோம், ஒரு 1/2 மணி நேரம் தினம் இதுக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. முதல்ல கிளாஸ் எடுக்கும்போது சொன்னது 1/2 மணி நேரம் கீதைக்காக நீங்கள் தினம் டைம் கொடுங்க. இதை ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறவங்க பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுறவங்க பண்ணுங்க, அர்த்தபூர்வமாக யோசிங்க. தினம் 1/2 மணி நேரம் கிளாஸ்க்குன்னு டைம் கொடுங்க. ஏன்னா எதுக்கோ டைம் கொடுக்குறோம், இந்நேரம் ஃபோனை வச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். அதே ஃபோனில் ஒரு 1/2 மணி நேரம் கீதைக்காக அப்படின்னு என்ன பண்ணுறது, விடாமல் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பிரயத்தனம் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றி கிடைக்கும். நமக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அங்கே பிரயத்தனம் குறைவாக இருக்குது. எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது, யாருக்கும் கூட குறைச்சி கிடையாது. ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். ஆசை இருக்கும்போது என்ன ஆகும் நமக்கு, அதில் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஒரு மலப்பாக இருக்கும், ஐயோ சம்ஸ்கிருதத்தில் இருக்கே இது எனக்கு புரியலையே. எனக்கும் சம்ஸ்கிருதமே தெரியாது, இப்படிலாம் படிப்பேன்னே தெரியாது. ஏதோ ஒரு ஆசையில் என்ன பண்ணுறோம், நம்ம இது படித்தா நல்லா இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுறோம், விடாமல் படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி இந்த காக்காவுக்கு தண்ணி அடியில் கிடந்துச்சு, என்ன பண்ணுச்சு, ஒரு கல்லாக எடுத்து போட்டுச்சு. அப்போ என்ன ஆகுது, அது தண்ணி மேலே வந்து தான் ஆகணும், அது லா. அதே மாதிரி நம்ம விடாமல் அபியாசம் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு சம்ஸ்கிருதனாலே அவ்வளோ பயமாக இருக்கும். எல்லாரும் நல்ல ஈஸியாக படிப்பாங்க, எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனாலும் தினம் விடாமல் படிக்கும்போது அது என்னாச்சு, ஒரு சொத்து சேர்ந்த மாதிரி சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம விடாமல் அந்த அபியாசம் தினம் ஒரு ஸ்லோகத்தை நான் படிப்பேன். 10 வாட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனப்பாடம் பண்ணுறதுக்கு உரிய டெக்னிக் ஒரு ஸ்லோகத்தை
10 நாள் 10 தடவை வாசிச்சோன்னா என்னாகும், நமக்கு அது மனசில் பதியும். அப்போ விடாமல் அபியாசம் பண்ணும்போது என்னாது, அவன் கண்டிப்பாக இதில் அவனுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். முதல்ல என்ன ஆகும், ஆமா மட்டும் இந்த டைம்ல ஒண்ணு வேகமா முடிச்சிட்டாரு, அதுக்கு எவ்வளவு வருது, அது மாதிரி இதுக்கு நமக்கு வரணும். அது ஏன்னா டிவி இழுக்குது, அந்த சீரியல் இழுக்குது, அது மாதிரி நம்ம இந்த இதுக்குள்ள வரணும். ஆமாம், அந்த மணி ஆயிடுச்சுன்னா என்னாகும், அப்படியே பரன்னு இந்த இது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்குலாம் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அடிக்ஷன் அதில் போய் உட்காந்துடணும், அதை போய் உட்காந்துடணும். ஏதாவது 2 எங்கேயோ போயிட்டோம்னா கூட அடுத்த வாட்டி போடுவேன் இல்லையா, அதில் பார்த்து கதையை தெரிஞ்சுக்கணும். எங்கே போனாலும் அது வந்து என்ன பண்ண அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நமக்கு. அது மாதிரி என்ன ஆகணும் நமக்கு, இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இதில் ஆர்வம் கூட கூட அது தானே போயிடும். ஏன்னா அந்த காலத்தில் சின்ன வயசில் செப்புச்சாமா வச்சு விளாண்டோம், இப்போ அதை வச்சு விளாண்டுட்டு இருக்கோமா, இல்லை. அதே மாதிரி அந்த ஆசை என்ன ஆகும், சின்ன ஆசையை நம்ம நல்வழிப்படுத்தும். இப்போ அநேக ஜென்ம சம்சித்தக, ஒவ்வொரு இதுலையா என்ன பண்ணுறான், ஒவ்வொரு பிறவியிலையாக அவன் இந்த அனுஷ்டானங்களை கொண்டு வந்து ததோ யாதி பராம் கதிம். இப்போ யோக பிரஷ்டன் அடுத்து ஒரு நல்ல ஒரு பிறவி கிடைக்கும்போது விடாமுயற்சியோடு அபியாசம் பண்ணுவானே ஆனால் அவனுக்கு இந்த மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எதுவுமே வீணாகாது. அது என்னாகும், உனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். எல்லாருமே என்னாகும், படித்தது எதுவுமே மறக்காது. அடுத்த ஜென்மா பிறக்கும்போது இந்த பக்குவம் அவனுக்கு இருக்கும். பொருள்களில் இன்பம் இல்லை அப்படிங்கிற அந்த பக்குவம், அந்த வைராகியம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 46, 47 இந்த தியானத்தை பகவான் ஸ்துதி பண்ணுறார், நல்லா புகழ்ந்து பேசுகிறார். 46 தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிகः கர்மிப்யச்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிகः கர்மிப்யச்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. இப்போ இதில் நம்மளுடைய சாதனைகளில் நம்ம மனிதர்களை 4 விதமாக பிரிச்சிருக்கார். எப்படி இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்தோம் அப்படிங்கிறது. தபஸ்வி, ஞானி, கர்மி, யோகி, 4 விதமான மனிதர்களை சொல்கிறார். தபஸ்வி, ஞானி, கர்மி, யோகி. அரேஞ்ச்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ முதல்ல கர்மினா என்னது, பலனில் பற்று இல்லாமல் காரியத்தை செய்கிறவன். முதல்ல பலனில் பற்று வச்சு தான் செய்வோம். முதல்ல என்ன பண்ணுவோம், எனக்கு இது பண்ணுனா இது கிடைக்கும், 108 வாட்டி இது சொன்னேன்னா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், முதல்ல பலனில் பற்று வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அதர்மமான ஆசையிலிருந்து தர்மமான ஆசைக்கு வர்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த தர்மமான ஆசையும் எனக்கு போதும் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், அதில் கொஞ்சம் வைராகியம் வந்துடுது. கர்மிபியக அதிகக, அந்த சகாம கர்மத்தை செய்பவனை விட பலனில் பற்றில்லாமல் என்ன பண்ணுறான், காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை விட தபஸ்வி, ஞானி, கர்மி, யோகி 4 பார்த்தோம். முதல்ல வந்து கர்மி, ரெண்டாவது வந்து தபஸ்வினா உபாசனை பண்ணுறவன். முதல்ல என்ன பண்ணுறான், தர்மமாக பொருள்களை அர்த்த காமம் வேணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், உபாசனைக்கு போகிறான். உபாசனைனா தெய்வ பக்தி. உபாசனை அவனுக்கு வந்து கோயில் போகிறது ரொம்ப பிடிக்குது. முதல்ல விவகாரத்தில் இருக்கான், கர்மயோகியாக இருக்கான். அதுக்கப்புறம் நல்ல உபாசனை பண்ணுறான். இப்போ ஈஸ்வர பக்தியோடு இருக்கான், தெய்வத்தை சார்ந்து இருக்கான். இந்த உலகியலாக இருக்கிறவனை விட கோயில் போய் யாத்திரை போய் அந்த மாதிரி உபாசனை பண்ணுறவன் சிறந்தவன். இவனை விட அவன் சிறந்தவன். நம்ம அப்படி தான் வந்திருப்போம். முதல்ல இப்படி தான் இருந்திருப்போம். வேர்ல்டு டிபெண்டன்ஸாக இருந்திருப்போம். மக்களையும் பொருள்களையும் சார்ந்து இருந்திருப்போம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கு மேலே போய் கடவுளை சார்ந்திருப்போம். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாஸ்திரத்துக்குள்ளே வர தொடங்கிடும். ஞானி அப்படின்னு சொல்கிறோம். ஞானினா நம்ம ஞான யோகம்னு வந்துட்டாலே
3 விஷயம் மறக்கக்கூடாது. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். 3. கர்மயோகம் பண்ணிட்டு உபாசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னவா இருக்காவே, அதில் புண்ணியம் சேர்ந்துருது. நம்ம உபாசனை பண்ணும்போது எல்லோரும் கோயில் கோயிலாக சுற்றியிருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், பகவானே அப்படி தான் கொடுப்பாரு. கொடுத்துட்டு எழுதிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறோம், ஏதாவது நிறைய பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்சிடும் நம்மளுடைய கர்மாவை ஒன்றுமே பண்ண முடியாது. அது புரிகிறது வரைக்கும் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். கர்மாவை அனுபவிச்சு தான் தீரணும், பிராரப்தத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது புரியும். கோயில் கோயிலாக சுற்றினா தான் அது புரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும், கடவுளாலேயும் சில இதை என்ன பண்ணி கொடுக்க முடியாது, மாற்றி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது புரிகிறதுக்கு தான் கோயிலுக்கே போகிறது. நம்ம நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு கடவுளால் எல்லாம் பண்ண முடியும்னு நினைப்போம். பண்ண முடியும், ஆனால் சிலது நம்ம பிராரப்தம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, அதை மாற்றி கொடுக்க முடியும். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளோ நாள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. யார் ஊர் ஊராக கோயில் கோயிலாக சுற்றினாங்களோ அந்த பிரச்சனை தீரலைனாலும் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குரு கடவுள் கொடுப்பார். பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்கு நம்மளுடைய கர்மாவில் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த புண்ணியம் என்னாகாது, வீணாகாது. அதனால என்ன பண்ணுறான், அவன் ஞானியாக ஆறான். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் பார்த்தோம். எப்படியோ கொண்டு ஒரு கீதா கிளாஸில் எப்படியோ கொண்டு உட்கார வச்சிடும், சாஸ்திரத்தை பிடிக்க வச்சிடும் நமக்கு. அவன் என்ன பண்ணுறான், 3 ஸ்டெப்பு. கர்மயோகத்தில் இருக்கான், வேர்ல்டு டிபெண்டன்ஸாக இருக்கான், அப்புறம் காட் டிபெண்டன்ஸ் இறைவனை சார்ந்து இருக்கான், அப்புறம் செல்ஃப் டிபெண்டன்ஸ். அதில் 3 பங்கு இருக்குது நமக்கு, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னா என்ன, முதல்ல குரு கிட்ட போய் தத்துவத்தை கேட்குறது. தத்துவ விளக்கப்படலாம் படிச்சுட்டு இருக்கோம் கைவிலை நவநீதத்தில். முதல்ல குரு சொல்லி கொடுப்பார். நீ கவலைப்படுறேன்னு சொல்கிறீ இல்லையா, இந்த கவலைப்படுற நீ யார், முதல்ல உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அவன் கேட்பான்ல, நான் தான் உடம்பு அப்படின்னோடனே குரு முறையாக சொல்லி கொடுப்பார். இந்த ஸ்தூல உடல் நீ அல்ல, இந்த சூக்ஷ்ம சரீரம் நீ அல்ல, காரண சரீரம் நீ அல்லன்னு புரிய வைப்பார். அதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர், கேட்டல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் என்னது, கேட்டதுக்கப்புறம் சிந்தித்தல். நிறைய டவுட் வரும், இப்படி சொல்கிறாரே அப்படி சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நம்ம இப்படி நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு இவ்வளோ நாள் யோசித்ததை விட வேறு மாதிரி நம்ம யோசிக்கும்போது நிறைய சந்தேகம் வரும். அதுக்கு பேர் மனநம்னு பேர். அப்புறம் நல்ல சந்தேகமும் போயிடுச்சு, குரு பொய் சொல்லலை, அவர் முழுமையான நிம்மதிக்குரிய வழியை சொல்கிறாரு, உன்னை நீ தப்பாக புரிஞ்சிருக்கேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியும். ஆனால் என்ன ஆகாது, அது மனசில் பதியாது. அதுதான் என்ன பண்ணணும், நம்ம நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் இந்த ஆத்ம தியானம் பண்ணுறது. இப்போ முதல்ல கர்மி, அடுத்து தபஸ்வி, அடுத்து ஞானி. அவங்க எல்லாத்தையும் விட தஸ்மாத் யோகி பவார்ஜுன, கர்மிபியக அதிக யோகி. இவங்க எல்லாரையும் விட மேலானவன் யார், யார் ஒருத்தன் இந்த தியானத்தை முழுமையாக பண்ணி வெற்றி அடைகின்றானோ, நான் ஆத்மா என்பதை நன்றாக உணர்கின்றானோ. இப்போ நான் என்னவா நினச்சிட்ருக்கேன், என்ன இந்த உடம்பு, என்ன ஒரு அம்மா, ஒரு மகா, என்ன பண்ணுறேன் இந்த உறவோட, இந்த உடம்புன்னு வந்தோன்னே என்ன ஆயிடுது நமக்கு, அந்த உடலினால் ஏற்படுகின்ற உறவுகளோடு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேர்த்துக்கிறோம். அப்போ முழுமையாக நான் இந்த உடல் மனம் புத்திக்கு வேறானவன்கிற எண்ணம் யாருக்கு நன்றாக உறுதியாகின்றதோ அவன்தான் யோகி சொல்கிறார். தஸ்மாத் யோகி பவார்ஜுன, அந்த யோகி தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன். அதுக்காக உன்னுடைய லட்சியத்தை என்னவா வச்சுக்கோ, அந்த யோகி ஆகணும். நீ இவ்வளோ நாள் வாழ்க்கையில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய என்ன வச்சுருக்க, கோல் வச்சுருக்க, இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும் நிறைய வச்சுருப்போம். இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், அடுத்த வாரம் என்னென்னலாம் பண்ணணும், அடுத்த மாதம் என்னென்னலாம் பண்ணணும், அடுத்த வருஷம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்போம். உண்மையில் வாழ்க்கையில் என்ன பண்ணணுங்கிறத முதல்ல வரணும். இந்த பிறவியில் என்ன பண்ணணும் அதை நம்ம தீர்மானமாக நம்ம மறக்கக்கூடாது. அதனால் அதுதான் மேலான லட்சியம். ஏன்னா மாறாத இன்பம் உனக்கு கிடைக்கிறதுக்கு வசதி இருக்கும்போது எதுக்காக நீ மாறிக்கிட்ட அல்பமானதில் போய் நீ தேடிக்கிட்டு இருக்க? யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காம உன்னையே நீ ஆனந்தமாக வச்சுக்க முடியும். அப்படிங்கும்போது அதுக்குரிய வழி இருக்கும்போது எதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம வீட்டிலே போர் போட்டுட்டோம்னா எப்போனாலும் தண்ணி எடுத்துக்கலாம். போர் இல்லைன்னா என்ன பண்ணும்? வெளியே போய் தண்ணி சொல்லணும்.
அதே மாதிரி தான் பெர்மனண்ட்டாக நமக்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் நமக்கு தெரியும். நானே ஆனந்தம், ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகன்னு படிச்சிருக்கோம், சிதம்பரங்க லட்சணத்தில் படிச்சிருக்கோம். அப்போ அதனால என்ன பண்ணு, இந்த கர்மத்திலேருந்து விடுபட்டு, உபாசனையிலேருந்து விடுபட்டு, இந்த ஸ்ரவண மனனத்தை நன்றாக நிறைவு செய்து என்ன பண்ண நீயே இந்த ஞான யோகி ஆவாயாக. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன. அதனால் என்ன பண்ண, இதில் நீ நிதித்தியாசனத்தில் வெற்றி பெறுவாயாக. எப்போ? இந்த பிறவியிலேயே. இப்போ கிடைச்ச டைம் என்ன பண்ணாத, நீயே வீணாக்காத, பொறுப்புகளை குறைச்சிக்கோ, டைமை எதுக்கு விடாமல் கொடு. அப்போ என்ன பண்ண முடியும்? பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷக. உடைய எண்ணத்தில் என்னவா இருக்கணும்? கண்டிப்பாக இந்த வந்த வேலையை மறக்கக்கூடாது, வந்த வேலையை மறக்கக்கூடாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இப்பிறவி தப்பினால் பயம் வரணும். ஐயோ என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் இந்த பிறவியில், இதே மாதிரியே இன்னொருக்கு கஷ்டப்படணுமா அப்படின்னு என்ன பண்ணோம்? திரும்ப திரும்ப அதை யோசிக்கணும். இப்போ தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன. நீ அடுத்ததில் முடிக்கிறாரு 47. யோகி நாம் அப்பி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதः. யோகினாம் அப்பி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதः. இதை நிறைவு செய்கிறார். ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம். யார் ஒருவன் என்னை ஸ்ரத்தையோடு விடாமுயற்சியோடு, ஏன்னா அபியாசம் வைராக்கியம் சொல்லிட்டார், ஸ்ரத்த சொல்லிட்டார். இப்போ விடாமுயற்சியோட எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு தீர்மானமாக, ஏன்னா இந்த பிறவி இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். நமக்கு புருஷார்த்தம் நிச்சயம் வேணும். நமக்கு நம்ம வாழ்க்கையின் லட்சியம் என்னங்கிறது முதல்ல நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ இதுதான் எனக்கு லட்சியம். அப்போ ஸ்ரத்தாவான் பஜதே, யார் ஒருவன் என்னை ஸ்ரத்தையோடு வழிபடுகின்றானோ அவன்தான் என்னது யுக்த தமக அப்படின்னு சொல்கிறார். தமகன சூப்பர்லேட்டிவ். யுக்த தரக, யுக்தக, யுக்த தரக, யுக்த தமக. அவன்தான் முழுமையான முயற்சியில் ஈடுபடுபவன். அவன் என்ன பண்ணுறான்? அவன் யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா, எல்லா யோகிகளையும் விட அவன் என்ன பண்ணுறான்? அந்த ஆத்ம தத்துவத்தை, அந்த ஈஸ்வர தத்துவத்தை அவன் நன்றாக புரிந்து கொள்கின்றான் அப்படின்னு புதுசாக ஒன்று சொல்கிறாரு. அவன் என்னை நன்றாக அறிகின்றான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். என்னை அப்படின்னு அவர் சொல்லும்போது அதில் 2 விஷயம் இருக்குது. எனக்கு வந்து ஆத்மாங்கிற கோணத்துலையா ஈஸ்வரனுங்கிற கோணத்துலையா 2 கோணம் இருக்குது. இப்போ அடுத்து வரப்போகிறது அதை பற்றி தான் சொல்ல போகிறார். நம்ம இவ்வளோ நாள் வந்து 6 அத்தியாயத்தில் ஆத்மா ஆத்மா ஆத்மானே படிச்சிருக்கோம். நிர்குண ஆத்மாவை பற்றி சொல்லப்பட்டுருச்சு. இனி அடுத்த 6 அத்தியாயம் நமக்கு ஈஸ்வரனை பற்றி சொல்லப்போம். ஈஸ்வர தத்துவம், இறைவன்னா யார்? நம்ம இவ்வளோ நாள் கோயிலுக்கு போயிருக்கோம், கோயிலில் போய் அந்த இறைவனை தான் நம்ம சாமி கும்பிட்டு இருந்திருக்கோம். இப்போ இறைவனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத அடுத்த 6 அத்தியாயத்துக்கு ஒரு விதையாக இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். இப்போ இறைவனை நம்ம 2 விதத்தில் நம்ம உபாசனை பண்ணுறோம். சகுணமாக உருவக் கடவுளாகவும் நம்ம என்ன பண்ணுறோம்? வழிபடுறோம். உருவம் இல்லாத கடவுள்னு நம்ம சொல்கிறோம், வழிபடுறோமா? அது என்ன பண்ண சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்குது. எப்படி பிரகலாதன் சொல்கிறான், தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார். இப்போ இறைவன் எங்கும் நீக்க வர நிறைந்திருக்கின்றார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ அதை இனிமேல் அடுத்து வர்ற 6 அத்தியாயத்தில் அந்த ஈஸ்வர தத்துவம் நன்றாக விளக்கப்படுகின்றது. ஏன்னா நமக்கு 3 விஷயம் நல்லா தெரியணும். கையில் நவனியத்தை அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன் 3 பற்றி நமக்கு தெளிவாக தெரியணும். முதல் 6 அத்தியாயம் முதல்ல இந்த ஜீவாத்மா பற்றி சொல்லப்பட்டுருச்சு. உண்மையிலேயே இந்த உடலுக்கு வேறான ஆத்ம தத்துவமாக நீ இருக்கின்றாய். இனி அடுத்து வரப்போது பரமாத்மாவை பற்றி சொல்ல போகுது. அந்த இறைவன்னா யார் அப்படிங்கிறத பற்றி ஆழமாக சொல்ல போது நம்ம அடுத்த கிளாஸில் நிறைவு செஞ்சிடலாம். நமக்கு அடுத்து ஆமாம், அந்த ஐக்கியம் நமக்கு சொல்ல போகுது. ஆத்மா, ஜீவாத்மா அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அதான் கீதையுடைய சாரம். நம்ம அடுத்த வார கிளாஸில் இந்த கலந்துரையாடல் வச்சுக்கிடுவோம்.
இந்த ஒரு ஆமாம் 6வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கிடுவோம். இதை நம்ம சாண்டிங் பண்ணிடுவோம். 45 பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷः அநேக ஜன்ம சம்சித்தः ததோ யாதி பராம் கதிம் தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிகः கர்மிப்யश्चाधिको யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதः. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे ध्यानयोगो नाम षष्ठोऽध्यायः. श्रीकृष्णार्पणमस्तु. प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. सर्वं कृष्णार्पणमस्तु.